நடந்த அன்னைக்கு நைட்டு உண்மையை சொல்லணும்னா நம்மளும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சம்பவம் நடக்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு மாடிக்கு வர்றாங்க. கதவு உடைச்சிட்டு என் ரூம் ஃபஸ்ட்டு வரும். அதை லாக் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் கூட தம்பி இருக்கா, அந்த ரூமை போய் உடைக்கிறாங்க. ஏன்னா அப்பா வந்து ரத்த வெள்ளத்தில் படுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல புல்லட்டு இந்த இடத்துல பாய்ஞ்சது அவருக்கு. இது நம்ம வீடு இருக்குன்னா ரோடு, அதுக்கு அடுத்தது தான் அவங்க வீடுங்க இருக்குது. அவங்க வர்றதுக்கு பார்க்குற ரோட்டில் ஃபயர் பண்ணோன்னா அவங்க ரோடுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற நம்ம வீட்டுக்கு யாரும் வர முடியல. அவர் வெளியே வரும்போது அவருடைய டோர்ஸ் வந்து உடைக்கிறாங்க, கீழே உள்ள மெயின் டோரையும் உடைக்கிறாங்க. அதை உடைச்ச உடனே தான் இவர் வெளியே வராரு. வந்தோடனே இவர் ஃபயர் பண்ணிடுறாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு 2:35க்கு முடிஞ்சு போச்சு மொத்தம். மரியாதைக்குரிய ஜாக்கெட் ஐயா வந்து 4:45 வீட்டுக்கு வந்துட்டார். இந்த சம்பவம் பிறகு அவங்களை கொண்டு வந்து அக்வஸ்ட் கொண்டு வந்து இங்கே நம்ம வந்து பிடிச்சிட்டு வந்ததால் இதுவரையும் வந்து பவாரியா குரூப் தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பவாரியா குரூப் வந்து மோர் தென் 200 சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் பல மாநிலங்களில் நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ தூக்கு தண்டனை ஹேங்கிங் கொடுத்தா தான் அடுத்தது இந்த தொழிலுக்கு இது போல் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம வந்து ஹேங்கிங் கிடைக்கிது. ஸோ நம்ம இது வேண்டான்றது அட்லீஸ்ட் அவங்க அதுக்காக சேஞ்ச் ஆவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு. இந்த வழக்கில் நிச்சயமாக நமக்கு வந்து நீதி கிடைக்கணும், நான் அவங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஒரு நபர் நான் யார்? போலீஸ். அதை நம்ம வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது. மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் அவர்களுடைய கொலை வழக்கு நேற்று வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு வெளியாகுது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுகிறதுக்காக முன்னாள் எம்எல்ஏ திரு விஜயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜஸ்டிஸ் டிலைடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு அப்படின்னு வாங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது உங்களுடைய வயசு என்னவா இருந்தது சார்? 29 வயசு. ஒரு தந்தை வந்து இல்லாத போது அந்த குடும்பத்தை வந்து நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? உங்களுடைய தாயாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பிரதராக நடந்த அன்னைக்கு நைட்டு உண்மையை சொல்லணும்னா நம்மளும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். உண்மை அதுதான். என்னுடைய மனநிலைமை அப்படி, என் நிலைமை அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்பா வந்து ரத்த வெள்ளத்தில் படுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல புல்லட்டு இந்த இடத்துல பாய்ஞ்சது அவருக்கு. அப்படியே கீழே விழுந்தாரு, அப்படியே இறந்துட்டுருக்காரு. நான் வந்து பார்க்கும்போது இறந்துட்டு இருந்தார். ரத்த வெள்ளத்தில் அப்படியே சுற்றி ரத்தம் போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த சம்பவத்தில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் காப்பாற்ற வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து அப்போ நான் வந்து மாடியில் தூக்கி, அப்பா வந்து கீழே பெட்ரூமில், அப்பா அம்மா இங்கே கீழே படுத்துருக்காங்க. அம்மாவுடைய ரிலேஷன் ஒரு லேடி, ஓல்டு லேடி, அவங்க வந்து ஏஜ் ஆஃப் 80 இருக்கும். அவங்க ஒரு ரூமில் படுத்துருப்பாங்க. மாடியில் நான் எங்கள் தம்பி 2 பேரும் ஒரு ரூமில் படுத்துட்ருப்போம். சம்பவம் நடக்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு மாடிக்கு வர்றாங்க. மாடிக்கு வந்துட்டு கதவெல்லாம் உடைக்கிறாங்க. கதவு உடைச்சிட்டு என் ரூம் ஃபஸ்ட்டு வரும். அதை வெளியில் வந்து பிராஸ் பேட்லாக் இருக்கும். அதை லாக் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் ரூமில் தம்பி இருக்கா, அந்த ரூமை போய் உடைக்கிறாங்க, டோர் உடைக்கிறாங்க. யூஸ்வலாக திருடங்கன்னும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நமக்கு தூக்கத்தில் நம்ம இருப்போம். அந்த தூக்கம் தெரியாமல் அவங்க பாட்டுக்கு உள்ளே வருவாங்க. வந்துட்டு அவங்க வந்து நம்ம ரீச் ஆகும். அப்போ ரீச் ஆகிட்ட பிறகு அவங்க இன்னும் நம்மளை ஒன்றும் எதை ஒன்று அட்டாக் பண்ணிட்டு கூட பண்ணலாம். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. டைரக்ட் டோர் அவங்கள வந்து பிரேக் பண்ணுறாங்க. அவங்க வச்சுருக்க ஆயுதங்கள் வச்சுட்டு கவுபாஸ் எல்லாம் வச்சு அவங்க பாட்டுக்கு டோர் உடைக்கிறாங்க. நாங்கள் அப்போயே டோர் உடைக்கும் போது முடிச்சிட்டோம். நம்ம ரூம் கிராஸ் பண்ணும்போது டார்ச் லைட் வச்சுருக்காங்க. மெயின் முன்னாடி ஹால் இருக்கும், அதில் லைட் போட்டு வச்சுருப்போம். அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. டார்ச் லைட் வச்சுட்டு போகிறாங்க. நான் முடிச்சிட்டோன்னே வெளியில் லாக் போட்டுடுறாங்க. எனக்கு அடுத்த ரூம் போயிட்டு அந்த ரூமை போய்ட்டு பிரேக் பண்ணுறாங்க. ரூம் டோர்ஸ் வந்து பிரேக் பண்ணுறாங்க. அவனும் ஃபேமிலியோட குழந்தைங்க 2 குழந்தைங்க, அவனுக்கு பெண் குழந்தைங்க, அவன் மிஸ்ஸஸ் 4 பேர் அந்த ரூமில் தான் படுத்துறாங்க. குழந்தைங்களாம் பயந்துடுறாங்க. அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. நானும் தம்பி குரல் கொடுத்துறேன், அவங்க எதுவும் பண்ணாத, நீ ஏதாவது எடுத்து போட்டோம், நீ எதுவும் அவங்கள வந்து இது பண்ணாத, தடுக்கிறதோ செய்யுது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த டைம் நைட்டு 2 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பாம்பு வெடிக்கிற போல் அவங்க பாட்டுக்கு ஃபயர் பண்ணுறாங்க. ஃபயர் கிடையாது, அந்த டோர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம், உடைக்கிறாங்க. வயலண்ட்டாக உடைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட அக்ரெசிவ்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ அவங்கள எதுவும் அட்டாக் பண்ணாதடா, நீ பாட்டுக்கு எடுத்து போட்டு எது எடுத்தாலும் விட்டுரு, நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு. ஸோ நான் டோர் ஓப்பன் பண்ணி சரி நம்மளும் விட்டுடலாம், அவங்கள ஏதாவது எடுத்துப்பாங்க, எதுவும் உயிர் சேதமோ எதுவும் வேண்டாம், எங்களுக்கு இன்ஜுரி எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் டோர் ஓப்பன் பண்ணலாம். வெளியில் லாக் பண்ணுறதால என்னால் டோர் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அதர் சைடில் உள்ள விண்டோஸ் ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வீடுங்க இருக்குது. ஸோ அவங்கள வந்து ஹெல்ப் கேட்டுட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, என்ன நாடின்றாங்க, வீட்டில் கொள்ள இருக்கப்போ ஆளுங்களை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அவங்க வர்றாங்க, அவங்கள பார்த்து ஃபயர் பண்ணுறாங்க. ஓ! ஸோ அதனால் அவங்க வந்து ரோட் கிராஸ் பண்ணி தான் வரணும் அவங்க ஆக்சுவலாக. எது நம்ம வீடு இருக்குன்னா ரோடு, அதுக்கு அடுத்தது தான் அவங்க வீடுங்க இருக்குது. அவங்க வர்றதுக்கு பார்க்குற ரோட்டில் ஃபயர் பண்ணோன்னா அவங்க ரோடுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற நம்ம வீட்டுக்கு யாரும் வர முடியல. அதுக்கப்புறம் அவன் வந்து இந்த ஏரியாக்கள் இங்கே தான் பெரியப்பா, மாமா, தாய் மாமங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணி இங்கே சொல்கிறாங்க, இது போல் வீட்டில் வந்து எம்எல்ஏ வீட்டில் வந்து கொள்ளைக்காரங்க இருக்காங்க, ஒரே சத்தமாக இருக்குது, வீடெல்லாம் ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து ஆட்கள்லாம் வந்துட்டு எல்லாம் டிராக்டர் எடுத்துக்கிட்டு ஆளுங்களை ஏற்றிக்கிட்டு நைட்டு அந்த டைமுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்துடுறாங்க. பை த டைம் எல்லாமே முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஆளுங்க வந்துட்டாங்கன்றதுக்காக அவங்க சிக்னல் கீழே இருந்து சிக்னல் வர எல்லோரும் போயிடுறாங்க. அப்பயும் என்னை வந்து வெளியில் அனுப்பலை, லாக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நான் அவங்க போயிட்டாங்க, ஆளுங்கெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க, ஒவ்வொன்று கத்திட்டு இருக்காங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் கத்திட்டு இருக்கேன், அது கதவு திறங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கதவு திறந்து வந்து கதவு திறக்கும்போது தாய் மாமா தான் வந்து கதவு திறந்தார். பார்த்தோன்னா பக்கத்தில் அங்கே தம்பி அவன் ரூம் முன்னாடி கீழே விழுந்து கிடக்குறான். அவர் வந்து கத்த ஆரம்பித்தார், சதீஷ்ன்னு சொல்லிவிட்டு அவர் கத்த ஆரம்பித்தார். அவங்க மிஸ்ஸஸுக்கு கையெல்லாம் நல்லா ஃப்ராக்சர் ஆகிட்டு நல்லா அடிபட்டிருந்தது லேடி. அது பார்த்துட்டு கீழே வந்து சத்தம், அப்பா பேர் சொல்லி கத்திட்டு இருக்காங்க, சித்தப்பான்னு சொல்லிட்டு இப்படியே கத்திட்டு இருக்காங்க. சரி அங்கே நான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அப்பா ரத்த வெள்ளத்தில் படுத்திருக்காரு. ஸோ அப்போ வந்து என்னோடய நிலைமை வந்து நம்ம ஏன் இனிமேல் உயிரோடு இருக்கணும், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அவர் இல்லாமல் நம்ம என்ன இந்த உலகத்தில் என்ன பண்ண போகிறோம் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதனால அப்படியே உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது, அதாவது அப்பா வந்து விவசாயி அப்படிங்கிற ஒரு காரணம், அது மட்டும் இல்லாமல் ஒரு துணிச்சலோடு இருக்கிறதுனால அவர் வந்து தடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அவர் தடுக்க ட்ரை பண்ணி இருக்கு இல்லைங்களா, எங்கள் மேலே பசங்க 2 கண்டிப்பாக வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க, நான் ஹெல்ப் கேட்டுட்ருக்கேன், அவனை வந்து அடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களும் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எங்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் கத்துறாங்க. இது பண்ணிவிட்டு அவங்களும் இது கிடையாது, அவங்களும் அந்த ஹிந்தி பாஷையில் அவங்களும் வந்து கத்திகிட்டே தான் இருக்காங்க, அவங்களும் ஏதோ சவுண்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நான் வந்து இது போல் பண்ணோன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் குழந்தைங்க இது போல் இருக்கணும் போது அவர் வெளியே வர்றாரு. ஏன்னா பெண் குழந்தைங்க 4 குழந்தைங்க இருக்காங்க, லேடிஸ் 2 பேர் இருக்காங்க, எனக்கு 2 பெண் குழந்தைங்க, தம்பிக்கு 2 பெண் குழந்தைங்க, என் மிஸ்ஸஸ்ஸு தம்பி மிஸ்ஸஸ்ஸு. ஸோ நாங்கள் 2 பேர் ஜென்ஸ் இருக்கோம், ஃபுல்லாக இது பண்ணுறோம். ஆனால் அவர் வெளியே வரும்போது அவருடைய டோர்ஸ் வந்து உடைக்கிறாங்க, கீழே உள்ள மெயின் டோரையும் உடைக்கிறாங்க. அதை உடைச்ச உடனே தான் இவர் வெளியே வராரு, வந்தோடனே இவர் ஃபயர் பண்ணிடுறாரு. ஸோ மக்கள்லாம் வந்துட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் அவங்க எக்ஸிட் ஆகிறாங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக இருந்தாலும் என் ரூமுக்கும் வந்திருப்பாங்க, கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஏன்னா அது போல் ஆட்கள் அவங்க எதை பற்றி பயம்ன்றது அவங்கக்கிட்ட கிடையாது. நம்ம வந்து நல்ல தூக்கத்தில் இருக்கோம், 2 மணிக்கு டக்குன்னு எழுந்துச்சோன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க பண்ணுற அக்ரெசிவாக பண்ணுற இது வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. அப்படி தான் அவரும் வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அவர். ஏன்னா நம்ம வந்து அரசியலில் வந்து நம்ம யாரும் எதிரி சம்பாதிச்சது கிடையாது. அவராக இருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் இது வரையும் நம்ம வந்து அது போல் கிடையாது. யார்கிட்ட இருந்தாலும் பொலைட்டாக போயிட்டு தான் இருப்போம். நம்ம கட்சிக்கு நம்ம விசுவாசமாக பண்ணிகிட்ருப்போம். வேறு இல்லீகல் நமக்கு வந்து வேறு எந்த ஒரு தொழிலுமே கிடையாது, ஒன்லி விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலும் கிடையாது. ஸோ அதில் நமக்கு வந்து எதிரிகள் கிடையாது. பாலிடிக்ஸில் நம்ம அது போல் இது கிடையாது. எங்கள் இயக்கத்துக்கு நாங்கள் வேலை செய்கிறோம், உங்கள் இயக்கத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி மக்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க வாக்களிக்க போகிறாங்க, யாருக்கு விருப்பமோ அவங்க வாக்கு. அந்த ஃபார்முலில் தான் நாங்கள் போயிட்டுருப்போம். இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம், இது மாதிரி எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம், எந்த ஒரு எதிரிகளும் இல்லை அப்படின்னாலும் யாரோ ஒரு நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி கொள்ளையடிக்கும் போது கொலை செய்யப்பட்டு போகிறாங்க அப்படின்னும் போது சாரை நம்பியிருந்த மக்கள், அந்த தொகுதி மக்கள், அவங்களாம் எப்படி சார் அந்த டைமில் ஃபீல் பண்ணியிருந்தாங்க, எந்த அளவுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தினாங்க? 2005 ஜனவரி விடியற்காலை ஒரு 9 மணிக்கு நடந்ததுங்க. இன்னொரு 5 நாள் கழித்து தமிழ்நாட்டுடைய திருநாள் பண்டிகைன்னா பொங்கல் பண்டிகை நடக்குது. அன்னைக்கு டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா தொகுதி ஃபுல்லாக யாருமே பொங்கல் கொண்டாடவே இல்லை. எங்கள் குடும்பம் மட்டும் கிடையாது, தொகுதி ஃபுல்லாகவே யாருமே வந்து பொங்கலே கொண்டாடலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2004 டிசம்பரில் சுனாமி வந்தது. ஸோ அப்போ வந்து ஃபிஷர்மென்ஸ் ஏரியாலாம் போயிட்டு இவரே போயிட்டு அந்த நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து ஃபிஷர்மென்ஸ்க்கு அரசாங்கத்துலேருந்து வர்றதெல்லாம் வாங்கி அங்கே கொடுத்துட்ருக்காரு. அன்றைக்கி முன்னாலாம் வந்து ஃபிஷர்மென்ஸ்க்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஈவினிங் 4 o'clock தான் வீட்டுக்கே வந்து லஞ்சு சாப்பிட்றாரு. முன்னாள் வந்து அப்போ மரியாதைக்குரிய மாண்புமிகு வளர்மதி அக்கா, அப்போ வந்து மாவட்ட அமைச்சர் அண்ணன் கொரடா அண்ணன், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் நரசிம்மண்ணன், அவங்க அப்பா 3 பேர் தான் இங்கே நமக்கு பொன்னேரி அண்டு கும்மிடிப்பூண்டி 2மே ஃபிஷர்மேன் ஏரியா. இந்த 2 ஏரியாவில் அன்றைக்கி மார்னிங்லேருந்து நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்துட்டு ஈவினிங் 4 o'clock வரை இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட்டில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருந்திருக்காரு. ஸோ மறுநாள் காலையில் இது போல் நடக்குது, இது போல் சம்பவம்ன பிறகு தொகுதி மக்கள்
இன்றைக்கும் தொகுதி மக்கள்கிட்ட போயிட்டு ஃபிஷர்மேன் ஏரியா போனால் அவர் இருக்கும்போது இந்த சுனாமி மரியாதை. திட்டங்கள்லாம் வந்து ஏன்னா நமக்கு ஒரு பாதிப்புகள் மிக கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நலத்திட்ட உதவிகள் வந்து அத்தனையும் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து அப்பா வாங்கிட்டு வந்து சட்டமன்ற உறுப்பினராக இங்கே வந்து கொண்டு வந்து இங்கே வந்து ஃபிஷர்மேன்ஸ்க்கெல்லாம் கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ அது அந்த நேரத்தில் இது போல் மறுநாள் இது போல் நடக்குது. 4 மணி வரையும் இங்கே இருந்தார், இங்கே முடிச்சுட்டு போகிறாரு, மறுநாள் காலையில் இது போல் நடக்குதுன்னு அந்த ஃபிஷர்மேன் ஏரியா தொகுதி மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு இது. இதன் விளைவு பார்த்திங்கன்னா அடுத்த 5வது நாட்களில் வந்து பெரும் பண்டிகையான பொங்கல் திருநாள் வந்து இந்த தொகுதி மக்கள் யாருமே கொண்டாடலை. ஸோ அதுவே நமக்கு வந்து ஃபீட்பேக் வருது. வந்து அப்போ நம்ம அப்பா மேலே இவ்வளோ பாசமாக வச்சுட்டு இருக்காங்களே, இவ்வளோ இருக்குது, அதை நம்ம காப்பாற்றணுன்ற ஒரு இது நம்ம சட்டமன்ற உறுப்பினரான பிறகு தான் இதெல்லாம் ஃபீல் பண்ணி இனிமேல் மக்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்றது தான் இது பண்ணோம். அது அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் என்னை வந்து மீண்டும் வந்து அரசியலில் கொண்டு வந்தது அம்மா தான். அது பிறகு எங்கள் அப்பா இன்றைக்கும் வந்து நம்ம பார்க்குறதுன்னா அவருடைய மகன் இன்றைக்கி அவர் தொகுதி நல்லா வச்சுருந்தார், இன்றைக்கி அவன் பையன் கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஸோ அவருடைய பேர் காப்பாற்றுனதால இன்றைக்கும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மக்கள் சேவையில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சம்பவம்க்கு அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? சம்பவம் நடந்த அன்னைக்கு 2:40க்கு 2:35க்கு முடிஞ்சு போச்சு மொத்தம். போனாங்க 4:50க்கெல்லாம் அப்போ வடக்கு ஐஜியாக இருந்த மரியாதைக்குரிய ஜாக்கெட் ஐயா வந்து 4:45க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டார். 4:45 ஏர்லி மார்னிங் 4:45க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டார். வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. பார்த்து முடித்தோடனே சொன்னால் நம்ப மாட்டீங்க, 5:10க்கு முதலமைச்சர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கார். அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு தெரிஞ்சிட்ருக்கு, மெசேஜ் போயிட்டுருக்கு. அவர்கிட்ட வந்து போயிட்டு கேட்டுட்டு என்ன நடக்குது பார்த்துட்டு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வந்து லைனில் வரும்போது நான் அப்பா பக்கத்தில் உட்காண்ட்ருக்கேன். அவர் தனியாக வாங்க அப்படின்றாரு. நான் மறுத்துட்ருக்கேன். எனக்கு அந்த அவர் லைனில் யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிகிட்டெல்லாம் சொல்லி என்னை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்து வழக்க டைமாக வாங்க, நீங்கள் வாங்க, கொஞ்சம் வாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போனதால் என்னை தனியாக வச்சுக்கிட்டு அப்போ ஒரு லைனில் வந்து அம்மா இருக்காங்க. ஸோ அம்மாக்கிட்ட சில டீட்டெயில்ஸ் அம்மா கேட்கும்போது அது அவருக்கு வந்து முழுசாக தெரியாது நடந்தது என்னன்றது. நான் ஒருத்தர் தான் இருக்கேன், ஏன்னா லேடிஸ் எடுத்து தம்பி மேட்ச் அட்டாக் பண்ணிட்டு அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டோம். ஸோ நான் ஒரு ஆள் இருந்தாலும் என்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு அங்கே அம்மாவுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லி முடிச்சுட்டுன்னு ஓகே சொல்லிவிட்டு அப்புறமா வந்து போஸ்ட்மார்ட்டம் போயிட்டு வந்தோன்னே அம்மா வரத்துக்கு ரெடி ஆகிறாங்க. பட் தொகுதி மக்களுக்கெல்லாம் பரவந்தாலும் எல்லாம் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் அன்றைக்கி வந்து ஃபியூனல் அப்பாவுடைய இதுக்கு இறுதி ஊர்வலத்தில் அன்றைக்கி வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஸோ இவ்வளோ க்ரௌட் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் இஷ்யூஸ் வரும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வரும், இதுவரையும் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் கூடிரும், அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணணும். வெரி நெக்ஸ்ட் டே 10th மார்னிங் 10:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா நேரடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து ஆறுதல் சொல்லி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் உத்தரவாதம் இது பண்ணிட்டு தைரியம் கொடுத்துட்டு பேசிட்டு போனாங்க. அந்த கேஸை வந்து ரொம்ப வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போய் பல சவால்களை சந்தித்து குற்றவாளிகளை பிடிச்சிட்டு ஜானகி சார் வந்து வந்தார். அவர் உங்ககிட்ட பேசும்போது என்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவார் சார்? அங்கே வந்து இங்கேருந்து நம்ம ஜாக்கெட் ஐயா தலைமையில் வந்து ஒரு பெரிய டீம் போட்டிருந்தாங்க. இங்கேருந்து இன்ஸ்பெக்டர்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் உள்ள இன்ஸ்பெக்டர்ஸ் போலீஸ் டீம் போட்டு பெரிய டீம் போட்டு அம்மா வந்து ஒரு குழு அமைச்சு இதை கண்டிப்பாக பிடிச்சாகணும். ஏன்னா இது வந்து 1995லேருந்து 2005 10 வருஷம் நடக்குது. 10 வருஷத்தில் வந்து டோட்டலாக வந்து 24 கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 16 மர்டர்ஸ், 64 இன்ஜுரிஸ். அதுவும் இன்ஜுரிஸ்ன்றது மேசிவ். ஏன்னா அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா அட்டாக் பண்ண பிறகு அவங்க வந்து நம்மளை துரத்தக்கூடாது. அவங்க அங்கே என்ன நடக்குதோ அதை வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ண தவிர நம்மளை வந்து வெளியில் ஓடிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து பிடிக்கக்கூடாது அவங்க. ஸோ அவங்கள வந்து நல்லா மேசிவ் அட்டாக் பண்ணிட்டோம்னா எதிர்ப்பே தெரிவிக்கலன்னா கூட அவங்க வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுதான் அவங்க மோட்டிவ் அட்டாக் பண்ணிட்டோம்னா அவங்களால வந்து அடுத்தது வந்து அவங்கள செக்யூர் பண்ண தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்ப்பாங்களே தவிர அந்த நேரத்தில் வந்து இப்போ திருடனை பிடிக்கிறதுக்கு ஓடுறதுக்கு செய்ய முடியாது. ஸோ அவங்களோட கான்செப்ட் அது. ஸோ அதை நிகழ்த்திட்டு அவங்க போகிறதால இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 95 to 2005 வந்து 23rd கேஸ் நம்மளுது. 22 வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொள்ளையெல்லாம் நடக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தவிர வேறு எந்த ஒரு க்ளூமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து டெக்காய்ட் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து லாரி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நார்த் இந்தியாவுக்கு போயிடுறாங்க. அதுக்குள்ளே லோடிங்லாம் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து
எந்த வீடு லொக்கேஷன் எல்லாம் பார்த்துடுறாங்க. லோடிங்லாம் பண்ணிவிட்டு வந்து எங்கள் லாரி இப்போ நம்ம வீட்டில் இருந்து ஒரு 400 மீட்டர்ஸ் தள்ளி தான் லாரியெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அட்டாக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு அந்த 400 மீட்டர்ஸ் போயிட்டு அந்த லாரி எடுத்துகிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. ஆஸ் யூஷுவல் டிரைவர்ஸ் போகிறப்போலாம் அவங்க போயிட்டே இருக்காங்க. அதனால் வந்து போலீஸ்க்கும் சந்தேகம் கிடையாது. அது அவங்க ஸ்டேட்டுக்கு நார்த் இந்தியா போகிறதால இங்கே வந்து நமக்கு இருக்கிற அக்யூஸ்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே டேலி ஆகலன்னு அன்ஐடென்டிஃபைடு டெக்காடிஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைல் வச்சுருக்காங்க. இது பட் அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா மாநிலத்தை தான் தேடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே எதுவும் மேட்ச் ஆகலன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம சம்பவம் 9th நடந்த அன்றைக்கி மறுநாள் பார்த்திங்கன்னா 9th நைட்டு பர்கூரில் அடிக்கிறாங்க. இதே டீம் போயிட்டு பர்கூரில் போயிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க அன்றைக்கே எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம வீட்டில் நடந்து மறுநாள் அங்கேயே நடக்கும்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பார்க்கும்போது டேலி ஆகுது. ரெண்டும் சம்பவம் வந்து ஒரே ஆளு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதும் ஒரே மாதிரியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அம்மா வந்து ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ இவங்க இங்கேருந்து ட்ராவல் அங்கே வந்து ஒரு ஏதாவது ஆந்திரா மகாராஷ்டிரா ஒரு ஸ்டேட்டாக போகிறாங்க. போகும்போது ராஜஸ்தான் வரையும் போகிறாங்க. ஒரு ஸ்டேட்டாக விசாரிச்சு போகிறாங்க. இது பை த டைம் வந்து திகாரில் வந்து இவருக்கு வந்து நார்த் இந்தியன்றதால நமக்கு இவருக்கு வந்து அந்த அங்கே உள்ள போலீஸ் வந்து இவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ திகாரில் வச்சுட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து திகார் ஜெயிலில் உள்ள பிரிசனர்ஸுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டேலி ஆகும்போது தான் சர்ச் பண்ணுறாங்க. அது பெரிய ப்ராசஸ். ஏன்னா இருக்கிற அக்யூஸ்ட் திகாரில் நிறையா இருக்காங்க. ஓல்டு அக்யூஸ்ட் அதெல்லாம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் டேலி பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகுது. ஸோ அங்கே வச்சுட்டு அந்த ஊருங்களை வச்சுட்டு அந்த ஊரில் உள்ள ஆளுங்களை லிஸ்ட் அவுட் எடுத்து அதில் ஒன்று ஃபிங்கர்ஸ் பண்ணும்போது அப்போ தான் தெரியுது அவங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் நமக்கு போலீஸ்க்கு அப்போ தான் கிடைக்கிது. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த அவங்க பவாரியா குரூப்புடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு அப்போ போலீஸ் போகுது. அப்போ பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் போகிறாங்கன்னும் போது அப்போ நமக்கு வந்து கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டு கிளைமேட் -ல் இருக்கும். நைட்டில் தான் இவங்க வந்து ட்ராவல் பண்ணணும். டே டைமில் அங்கே வந்து போனாங்கன்னா யாருமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க கிடையாது. அந்த ஊர் போலீஸாக இருந்தாலும் சரி போனாலும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவங்க வந்து ஊர் சுற்றிக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு இது பண்ணிடுவாங்க. நமக்கே ஆள் இருப்பாங்க, காட்ட மாட்டாங்க கிடையாது. ஸோ அதனால் வந்து அது எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஸோ இவங்க வந்து ஜாக்கெட்டுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி டெல்லியிலேருந்து போலீஸுங்களுக்கு ஹைகமாண்ட்லேருந்து அங்கே தகவல் கொடுத்து அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு லோக்கல் போலீஸ் அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண பிடிச்சது இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் நிறைய பெரிய லெவல். அது எப்படின்னா அந்த குரூப்புக்கு ஆப்போசிட் குரூப்புக்கு வந்து இவங்க காசு கொடுப்பாங்க. நம்ம போலீஸ் வந்து அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி காசு கொடுத்து நீங்கள் வந்து ஸ்பை அவங்க எப்போ வராங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஆப்போனன்ட் டீமை பிடிச்சி அவங்கக்கிட்ட காசை கொடுத்து அவங்ககிட்ட இது மெசேஜ் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆள் கிடச்சாலும் போயிட்டு போலீஸ் போய் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்படி பிடிச்சிட்டு ஒருத்தராக செக்யூர் பண்ணிவிட்டு ஒருத்தராக செக்யூர் பண்ணி கிட்டத்தட்ட 14 பேர் ஒரு 3 months கேப்லேயே கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் இந்த கேஸில் இன்வால்வ் ஆனவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது பெரிய டாஸ்க். நம்ம போலீஸ் வந்து அது ஒரு மைல் ஸ்டோன்னு தான் சொல்லணும். அது சரி சார். இப்போ நேற்று வந்து அதனுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது வருது. தண்டனை விவரங்கள் வந்து 2 நாளில் அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த வழக்கு இதோட வந்து ஒரு முழுமை அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதுக்கு பின்னாடி சில கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேஸ்லேயே வந்து 3 பேர் ஜாமீன் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க இதுவரையும் வந்து செக்யூர் பண்ணலை. 3 பெண்கள் 3 லேடிஸு. அதுக்கப்புறம் வந்து சிறார் 2 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களும் முதல்ல வந்து ஜாமீனில் போயிட்டாங்க. அவங்களும் எனக்கு தெரியும் பிடிக்கல. அடுத்தது இன்னும் இதில் இன்வால்வ் ஆன கேஸ் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 36 பேர் கணக்கு சொல்கிறாங்க. அதாவது இந்த 24 கேஸஸில் இந்த 24 கேஸில் நம்ம செக்யூர் பண்ணது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 14 பேர் தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் 23 பண்ண வேண்டியது இருக்குது இருக்காங்க. இந்த சம்பவம் பிறகு அவங்களை கொண்டு வந்து அக்வஸ்ட் கொண்டாந்து இங்கே நம்ம வந்து பிடிச்சிட்டு வந்ததால் இதுவரையும் வந்து பவாரியா குரூப் தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. ஆல் ஓவர் இந்தியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பவாரியா குரூப் வந்து மோர் தென் 200 சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் பல மாநிலங்களில் நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ இவங்களை விட்டாலும் இவங்க வந்து இதே தொழில் தான் போவாங்க. திரும்பி தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாங்கன்ற ஒரு நிச்சயம் கிடையாது. ஏன்னா இவங்களோட தொழிலே வந்து அதுதான் டெக்காடி பண்ணுறது தான் இவங்க தொழிலே. ரெண்டாவது போன அக்யூஸ்டுங்க ரிட்டர்ன் வரல. இப்போ நமக்கு வந்து இவங்களை வந்து வெளியே விட்டாலும் போனாலும் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு இப்போ வந்து அவங்க அக்யூஸ் இருக்கிறதால அவங்க வந்து என்ட்ரி உள்ளே வரல அவங்க. ஸோ மற்ற மாநிலத்தை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா அந்த இருக்கிற அந்த
இந்த 24 சம்பவத்தில் ஈடுபட்ட அத்தனை குற்றவாளிகளும் பிடிக்கணும். இவங்க வெளியே வராத அளவுக்கு போலீஸ் நீதி வந்து வழங்கணும். அப்போ தான் அடுத்தது அவங்க என்ட்ரி இருக்காது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. ஓகே. நீங்க வந்து என்ன ஜஸ்டிஸ் எதிர்பார்க்குறீங்க? என்ன தண்டனை எதிர்பார்க்குறீங்க? அதான் சொன்னேன்ல ஏற்கனவே, இவங்க விட்டாலும் திரும்பி வந்து இதே தொழில் தான் போவாங்க. ஸோ அவங்க தூக்கு தண்டனை ஹேங்கிங் கொடுத்தா தான் அடுத்தது இந்த தொழிலுக்கு இது போல் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம வந்து ஹேங்கிங் கிடைக்கிது. ஸோ நமக்கு இது வேண்டான்றது அட்லீஸ்ட் அவங்க அதுக்காக சேஞ்ச் ஆவாங்கன்றது ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. இப்போ அடுத்த சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமும் இருக்கணும். இது தொடரக்கூடாது. தொடர்ந்து இருக்காமல் இருக்குன்னா இந்த தூக்கு தண்டனை கொடுத்தா தான் நமக்கு இந்த சம்பவம் மேற்கொண்டு ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கும். ஓகே சார். சார் 20 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இவ்வளோ டிலே ஆகிறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. 20 வருஷங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. நிறைய பேர் உங்கள் ஃபேமிலியில் இருந்திருப்பாங்க, அவங்களுடைய பசங்க வளர்ந்துருப்பாங்க, நிறைய விஷயங்கள் தாண்டி வந்திருக்கும். 20 வருஷம் ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு இதுக்கு டிலே ஆனதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்னு நீங்கள் சொல்லுவீங்க? அப்புறம்ட்டு வக்கீல் அக்யூஸ்டுக்கு ஆஜராகிற வக்கீல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சீனியர் கவுன்சில் அட்வொகேட் வரல, இவங்க வரல, அந்த பேப்பர்ஸ் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு வாய்தாஸ் முதல்ல பிகினிங்கில் வந்து வாய்தாஸ் தான் போடுவாங்க. நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாய்தாவுக்கு பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதம் இருக்கும். எங்களை கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் கோர்ட்டில் உட்காந்துருப்போம். ஒன்றும் என்கொயரி எதுவுமே இருக்காது. பாஸ்அவுட் போட்டு மத்தியானம் வரை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. மத்தியானம் போட்டு வெயிட் பண்ணோம்னா இப்போ என்ன டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர் பார்ப்பார். இந்த அடுத்த மாதம் 8ஆம் தேதி வாய்தான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாரு. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வரணும். இப்படியே அந்த எதிர்ப்பு தரப்பில் உள்ள அக்யூஸ்டுகள் உள்ள வக்கீல்ஸ் வந்து டைம்ஸ் ஏன்னா அவங்க வந்து ஒன்று அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும், அக்யூஸ்டு கொடுக்கணும். ஸோ இந்த ஏதோ சம் ரீசன்ஸ் அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீதிபதிகள் வந்து சேஞ்சஸ் மாறுறதால அவங்களோட பதவி உயர்வுகள் போகும்போது அடுத்து வர நீதிபதிகள் வந்து பேசிக்லேருந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரே நீதிபதி விசாரித்து இது பண்ணியிருந்தாங்கன்னா அதோடைய ஸ்ட்ராங்னஸ், அந்த கேஸுடைய தன்மை தெரிஞ்சிருக்கும். வக்கீல்ஸ் ஜட்ஜஸ் வேறு மாறியிருக்காங்க. மோர் தென் 6-7 ஜட்ஜஸ் மாறிட்டாங்க. ஸோ இதனால் வந்து அதோடைய கேஸுடைய அவரோட இன்வால்மெண்ட்ஸு அதோடைய ஸ்ட்ராங்னஸ் வந்து இப்போ இருக்கிற ஜட்ஜுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆரம்பத்தில் உள்ள ஜட்ஜுக்கு என்ன நடந்ததுன்ற விசாரணை நோட்ஸ் தான் இருக்கும், அதை தான் படிப்பார். பட் அந்த நேரத்தில் எக்ஸ்போஸ் பண்ண அந்த சாட்சிகள் சொன்ன எக்ஸ்போசிங் அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ இருக்கிற ஜட்ஜ் வந்து அது படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் அவங்களுக்கு இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டப் இருக்கும். ஸோ இது நமக்கு ஒரு செட்பேக் இருக்குது. ரெண்டாவது இந்த டைம் டிலே வந்து அக்யூஸ்டுடைய ஜட்ஜஸ், சீனியர் கவுன்சில்ஸு, அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸு அவங்க டைம் டிலே பண்ணி வாங்கிட்டு ஏதோ சம் ரீசன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப அதான் லிமிட் கிடையாது, அன்லிமிட்டெட் டைம் ஆகிடுச்சு. அன்லிமிட்டெட். இவ்வளோ ஆண்டு காலங்கள் ஸ்டார்டிங் பீரியடில் வந்து பல பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் 2005 2006 இந்த மாதிரி ஆண்டுகளில் வந்து அந்த எமோஷனில் பல பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இன்ன வரைக்கும் உங்கள் கூடவே இந்த விஷயத்தில் உங்கள் கட்சியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பர்சனல் ரிலேஷனாக இருக்கட்டும், இந்த வழக்கில் நிச்சயமாக நமக்கு வந்து நீதி கிடைக்கணும், நான் அவங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுற ஒரு நபர்னா யார்? போலீஸ். அதை நம்ம வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது. இன்றைக்கும் அதை சொல்கிறோமே, நம்ம ஜாக்கிட் சார் வந்து நம்ம கேஸில் நார்த்து ஐஜியாக இருக்கிற வரையும் மட்டுமே எங்கள் ஃபேமிலிக்கு வந்து பேசுகிறதோ செய்கிறதோ கிடையாது. இன்றைக்கும் இந்த 21 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து மந்த்லி ஒன்ஸ் அவர் நெசசரி அப்போல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு ஹெல்த் விசாரிச்சுட்டு இன்றைக்கும் நாங்கள் வந்து அவர் கூட வந்து அந்த ஃபேமிலி டச், நாங்கள் மட்டும் கிடையாது, எங்கள் குழந்தைங்க கூட பேசுகிற அளவுக்கு அவர் இன்றைக்கி ஃபேமிலியில் ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கார். அந்த டீமில் உள்ள தில்லை நடராஜன் சார், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒரு இது கிடையாது, எல்லாமே சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி இல்லை இந்த ஜுடிஷியல் லிமிட்டான பெரியபாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர்ஸ், டிஎஸ்பிஸ் வெரி தேங்க்ஃபுல். ஏன்னா இந்த கேஸ் 20 வருஷம் இருந்தாலும் அவங்க வந்து கோர்ட்டில் கூடும்போதெல்லாம் நாங்கள் ஒரு நாள் இல்லாமல் இருப்போம். ஸோ போலீஸ் வந்து அந்த கேஸ் வரும்போதெல்லாம் அவங்க போய் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் இது போல் இன்றைக்கி வந்து அப்பா கேஸ் வந்து சார் போயிட்டு வந்தோம், சார் கூட இன்டிமேட் பண்ணோம் அப்படின்வாங்க. ஸோ நம்ம இருக்கும்போது நானும் போயிடுவோம், இல்லைன்னும் போது போலீஸ் போய் இன்றைக்கி அந்த இதை வந்து பண்ணி இன்றைக்கி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கேஸ் ஃபைனலுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஜட்ஜ்மெண்ட் வர அளவுக்கு வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக போலீஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிற அக்கறையில் எல்லாம் இருக்கிற கட்சிக்காரங்களும் கூட எப்போ இன்றைக்கி போனாலும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் அப்போ அப்பா இருந்தார்ப்பா, அப்பா இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு, நாங்களாம் மறக்கவே முடியாதுப்பா இதெல்லாம்
அந்த தெய்வம் பண்ணி கொடுத்தது. இன்றைக்கும் ட்ரிங்கிங் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தண்ணியே கிடையாது. அவர் உட்காந்து எங்கள் ஊரில் வந்து போர் போட்டு இன்னை வரையும் அந்த தண்ணி தான் குடிச்சிட்ருக்கோம் நாங்கள். நம்ம இந்த கேம்பெயினிங் இதில் ஏதாவது சுற்றுப்பயணம் போயிட்டு இப்போ இன்றைக்கி வந்து சட்டமன்ற உறுப்பினர்லாம் கூட இன்றைக்கி தொகுதி சுற்றிட்டு தான் இருக்கும். போகிற இடத்துலலாம் போய்ட்டு உட்காந்து நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, அப்பா பற்றி சொல்லுவாங்க. நம்ம நிறைய பண்ணியிருப்போம். ஏன்னா அவர் வந்து இருந்தது வந்து 3 வருஷம் தான். நான் வந்து 11 இயர்ஸ் டோட்டலாக இருந்திருக்கேன். எதிர்கட்சியில் ஒரு 5 வருஷம், ஆளுங்கட்சியில் ஒரு 6 வருஷம். பட் நம்மளும் நிறைய பண்ணியிருப்போம். இருந்தாலும் அவருடைய இதை தான் பெருசாக சொல்லுவாங்க. அந்த பேரை வந்து மறக்காம பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சப்போர்ட் இன்றைக்கும் மக்கள்கிட்ட நாட் ஒன்லி ஏடிஎம்கே, அனைத்து கட்சிக்காரர்களும் இன்றைக்கும் ஒரு மரியாதை வந்து அவர் மேலே வச்சுருக்காரு. அது வந்து நம்ம வந்து எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது. ஓகே சார். அதாவது உங்களுடைய ஃபாதர் வந்து உங்களை விவசாயம் தான் வந்து தந்தை வந்து பார்க்க சொல்லியிருந்தார். அரசியல் பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து அடுத்து அப்பா கிட்டேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம வந்து அரசியலில் கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? இந்த விஷயம் அப்பாட்ட இருந்து நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும். சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவர் என்கிட்ட சொன்னது, நம்ம கை இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அன்றைக்கி இதை வந்து இன்னி வரையும் ஃபாலோ பண்ணிட்டு. ஓகே. நமக்கு கஷ்டம்னு வந்ததுன்னா உங்கள் தாத்தா கொடுத்த சொத்து ஒரு கேக்காட்ட வெட்டி விற்றுருங்க, உங்களுக்கு சர்ப்ளஸான காசு வரும், அதை வச்சு பார்த்து நீங்கள் எந்த காலத்துலையும் இந்த கை இப்படி வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது. இன்னி வரை அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ரோட்டில் எங்களுக்கு தனக்குளம், நாங்கள் வந்து நேற்று அப்பாவுக்கு வந்து பூர்வீக ப்ராப்பர்ட்டி 24 ஏக்கர் வந்து இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட அந்த இடத்துல வந்து 10 ஏக்கர் தான் இருக்குது. 14 ஏக்கர்ஸ் நாங்கள் எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, ஒரு ஹேபிட் கிடையாது. முழுக்க முழுக்க அரசியலில் தான் இருக்கோம். தேவைன்னா எலெக்ஷனில் நிற்போம், காசு வேணுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஏக்கர்ஸ் தான் விற்போம். அது எங்களுக்கு மோர் தென் என்ன பணம் வரும். ஸோ அதை வச்சு எலெக்ஷன் வேலைக்கு இந்த இது தான் பண்ணிகிட்டு இருக்கோம், தவிர வேறு எதுவுமே எங்களுடைய இது கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24லேருந்து 10க்கு வந்திருக்கும். ஓகே. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப் த ரெக்கார்டு கூட வச்சுக்கோங்க. 75 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கோம், 5 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அதே சேம் ஸ்பாட். ஏன்னா அன்னைக்கு விற்கும் போதுடைய விலை 2 லட்சம், அப்புறம் 75 லட்சம், 1.5 கோடிக்கு விற்றுருக்கோம், 3 கோடிக்கு விற்றுருக்கோம், 5 கோடிக்கு விற்றுருக்கோம். இன்றைக்கி அந்தளவு வேல்யூவான ப்ராப்பர்ட்டி எங்ககிட்ட வந்து 14 ஏக்கர் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக அரசியலால் தான். டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து தொழிலே படம் சும்மா இருந்தால் கூட அந்த 14 ஏக்கர் அந்த 24 ஏக்கர்ஸுடைய வேல்யூ எங்களுக்கு மோர் தென் எனஃப் எங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு. இருந்தாலும் அப்பா அன்றைக்கி வந்து அவர் வந்து அரசியலில் இருக்கும்போது அவருக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருப்பார். யார்கிட்டையும் எதுவும் இன்றைக்கும் அது பேசுவாங்க மக்கள், நம்ம கை இப்படி இருக்கணுமே தவிர இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த ஃபார்முலா இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஓகே. நிறைய மக்கள் அவங்களுடைய வீட்டில் உங்களை சந்திக்க முடியாத மக்கள், உங்களை பற்றி நிறைய படித்தவங்க, அப்பாவை பற்றி படித்தவங்க, இந்த வழக்கை பார்த்தவங்க, அவங்க எல்லாரும் இந்த வழக்குடைய தீர்ப்புக்காக நிறைய வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க அப்படிலாம் வந்து அப்பா வந்து அவர் அதாவது இந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து இது போல் ஒரு மரணம் அடைஞ்சது எங்களால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இது வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணணும். நீங்கள் வந்து இந்த கேஸ் மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் வந்து பிபியில் நம்ம ஏன்னா இது வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க கேஸ். நம்ம இப்போ கேஸ் மட்டும் செப்பரேட் பண்ணியிருந்தால் நம்ம வந்து அட்வொகேட் கவுன்சில்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்த்துருக்கலாம். பட் இது வந்து கம்பைன் பண்ணதால் வந்து பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வச்சு தான் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டே நடத்திட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க. பட் அது நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த தீர்ப்பு வரும்போது இப்போ நேற்று இல்லை 12th வந்து ஜட்ஜ்மெண்ட் இது ஆர்குமெண்ட்டில் முடித்து தீர்ப்பு வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தார். இப்போ நேற்று நைட்டு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, டில் நைட் 1 o'clock வரையும் ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருந்தது. என்னாச்சு இதாச்சு இல்லைப்பா எல்லாமே குற்றவாளின்னு அறிவிச்சாச்சு, தண்டனை வந்து 24th திங்கக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நாங்களாம் வரட்ட மாட்டேனாங்க, எதுவும் வேண்டாம், நம்ம இத்தனை நாள் நம்ம வந்து சைலண்ட்டாக இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து சம்பவம் நடந்த பிறகு கூட ஒரே ஒரு சின்ன சம்பவம் நடல. அன்னைக்குள்ள எஸ்பி ஐஜி சார்லாம் சொன்னது, சார் இதே ஒரு பொலிட்டீஷியன் அது போல் வந்து மர்டர் இருந்தால் கர்ஃப்யூஸ் எவ்வளோ நடந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும், ஒரு துளி அளவு கூட எதுவுமே நடக்காமல் நீங்கள் பார்த்துட்டீங்களா, அதுதான் சார் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன் உங்களுக்கு அது. ஏன்னா பொலிட்டீஷியன்ஸ் இது போல் நடக்கும்போது யூஸ்வலாக வந்து ஏதாவது சம்திங் ஏதாவது நடக்கும். ஏன்னா ஒரு அமைச்சராக இருந்திருக்காரு, எமோஷனில் ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், ஒரு எமோஷன்ஸ் இருந்திருக்கும். பட் நீங்கள் வந்து அதை கட்டுப்படுத்திட்டு எந்த ஒரு சம்பவம் நடக்காமல் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட் ஸ்டெப் வைக்கணும், ஏதாவது பண்ணணும்னா நம்ம தான் ஃபஸ்ட் ஸ்டெப்.
நம்மளே சைலண்ட்டாக இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கூட இருக்கிறவங்க யாருமே அந்த இது அடுத்த ஸ்டெப்பு எதுவுமே அந்த இஷ்யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் சார் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கிரேட் நேம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே சொல்லுவாங்க எங்களுக்கு. சூப்பர் சார். உங்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், கடைசியாக வந்து நீதிமன்றம், இவங்க 3 பேருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விருப்பப்படக்கூடிய வார்த்தைகள் என்ன சார்? இந்த அப்பாவுடைய கேஸுக்கு உறுதுணையாக இருந்த தொகுதி மக்கள் நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்னென்னா இன்னுமா நடக்குது, இன்னும் நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த காவல்துறை, ஏன்னா இந்த லாங் ட்ராவலிங் வந்து அவங்க வந்து கேஸ் எடுத்துக்கிட்டு அவங்க போய் இருந்த இன்ஸ்பெக்டர்ஸ், டிஎஸ்பிஸ் எல்லோரும் போயிட்டு இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஜேர்னி. ஏன்னா 20 இயர்ஸ் கம் ஒரு 10 மந்த்ஸு முடிஞ்சு போச்சு. இப்போ 2005 ஜனவரி 25 அக்டோபர் நவம்பர் எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ கிட்டத்தட்ட 10 மந்த்ஸ் இந்த இது 20 இயர்ஸ் அண்ட் 10 மந்த்ஸ்க்கு மோர் தேன் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ லாங் ட்ராவல் எங்களுக்கு சப்போர்ட், பப்ளிக் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் சப்போர்ட்டு, போலீஸு எல்லோரும் அதே போல் வந்து அட்வொகேட்ஸ் டு பி கிரேட் தேங்க்ஃபுல். ஏன்னா எதிர்கட்சியில் இருந்தால் கூட சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி சட்டமன்ற இன்றைக்கி இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் சீனிவாசன் இப்போ பார்த்துட்ருக்காரு. அவர் தான் லாஸ்ட்டாக முடிச்சு 3 இயர்ஸை பார்த்துட்ருக்காரு. அவருக்கும் சரி எல்லாருக்குமே வந்து எங்கள் சார்பிலையும் எங்கள் குடும்பத்து சார்பில் எல்லாருக்கும் வந்து நன்றி கடன் பட்டிருப்போம். சூப்பர் சார். ரொம்ப எமோஷ்னலான விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக, மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வழக்குடைய தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். நன்றி சார். நன்றி.